வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வட்டார காங்கிரஸ் கமிட்டியுடைய நிர்வாகிகள் போராட்டம் இந்த தொகுதியில அடிப்படை வசதிகள் மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள், அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதியுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மகளிர் காங்கிரஸ் இயக்கம், இளைஞர் காங்கிரஸ் இயக்கம் எல்லாம் இது மக்களுக்கான அடிப்படை சேவைகளை இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு தவறிவிட்டது என்று அவளுக்கு கவனத்தை கொண்டு செல்வதற்காக, இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். முக்கியமான கோரிக்கை, முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில மிகப்பெரிய அளவிலே குடிதண்ணீர் பிரச்சனை. குடிதண்ணீரை பொறுத்தவரையில அது அதிகப்படியாக 500 TDS தான் இருக்க வேண்டும் தண்ணீர இருக்கிற அந்த உப்பு தண்ணி. ஆனா இப்பொழுது 2400க்கு மேல் அதிகமாக இருக்கிறது தொகுதி முழுவதும். குறிப்பாக 14 பூத்துகளில் அது போல இருக்கிறது. இந்த குடி தண்ணீரை மக்கள் தொடர்ந்து குடித்தால் அவருடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு 3 அல்லது 4 ஆண்டுகளிலே அவர்களுக்கு நீரிழிவு வியாதி வரும். அது மட்டுமல்ல, எல்லா பகுதிகளிலும் சாக்கடை பிரச்சனை. இந்த சாக்கடை பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இந்த அரசு அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. 3வது பிரச்சனை, பொது இடங்கள்ல குப்பைகளை வாடுறது கிடையாது. அதனால மக்களுக்கு தொற்று நோய் நிறைய வருது, பாதிப்பு ஏற்படுது. இது போன்ற முக்கியமான 4-5 பிரச்சனைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிக்கிறார் சட்டமன்றத்தில். அதாவது பெண்களுக்கு மஞ்சள் அட்டைக்காரர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறோம், சிவப்பட்டதாரர்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு சொல்றாரு. கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல மக்கள் உயிரோடு இருக்கணும். மக்களுக்கு எப்படி நீங்க சாராய கடையை திறக்கிறீங்களா, ரெஸ்டோ பாரை திறக்கிறீங்களா, நீங்க என்ன செய்யணும்? அந்தந்த பகுதியில் உள்ள மக்களுடைய அடிப்படை தேவைகள், குடிதண்ணீர் பிரச்சனை, சாலவ பிரச்சனை, பொது இடம் சுத்தமா இருக்கிற பிரச்சனை, இதை கவனிக்கணும். அது இல்லாம நீங்க அங்கங்க ரெஸ்டோ பாரை திறந்து சாராயார ஓட விட்டுட்டு புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். இது இந்த தொகுதியில இப்ப என்னன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துக்கு அனுமதிக்கணும். ஒரு வாரத்தில் ரோடு வாரத்தில் எந்த அளவிற்கு காவல்துறையினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டு அமைச்சரே நேரடியாக தலையிட்டு இந்த பகுதியில 2 மணி நேரத்துக்கு மேல அனுமதி கொடுக்க கூடாது அப்படி என்று, அதாவது நம்ம ஹிட்லர் ஆட்சியில் கூட நான் பார்க்கல. இந்த என்ன நடக்குதுன்னா, அனுமதி கொடுக்காமல் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை, எங்களுடைய குரல் வலையை, மக்களுடைய குரல் வலையை நெருக்கின்ற வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் வேலை வாய்ப்பு கொடுன்னு கேட்கல. மக்கள் உங்ககிட்ட விலைவாசி வந்து போச்சு, அதை கட்டுப்படுத்துன்னு சொல்லல. அவங்களுக்கு தேவையானது, அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையானது குடித்தண்ணீர். அந்த குடித்தண்ணீர் சுத்தமான குடித்தண்ணீர் கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. இது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. வாய்க்கால சரி பண்ணுன்னு கேட்கறாங்க, அது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. பொது இடத்தை சுத்தமா வச்சுன்னு கேட்கறாங்க, அரசாங்கத்துடைய கடமை. நீங்க இவ்வளவு நிதி செலவு பண்றேன்னு சொல்றீங்க, சுகாதாரத்துறைக்கு, கல்வித்துறைக்கு எல்லாம் செய்யறேன்னு சொல்றீங்க. சுகாதாரமா மக்களை பாக்குறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? இது மக்களுடைய உயிரோட விளையாடுகிறார் ரங்கசாமி அவர்களோ, இந்த அமைச்சர்களோ மக்களுடைய உயிரோட விளையாடுறாங்க. மக்களுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போகணுன்ற வேலையை செய்யறாங்க. இதை தடுத்து நிறுத்தது யாரு? இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது தொழிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் எந்த கட்சியும் சேராது. அதை செய்யறத விட்டு நம்ம போராட்டத்தை நிறுத்தத்துக்கு நம்ம அமைச்சர்கிட்ட போய் பார்த்து இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காதீங்க. காவல்துறை அதுக்கு ஏத்துக்குது. நாங்க கேட்டுக்கிறேன், இந்த புதுச்சேரி மாநிலத்துல ஒட்டுமொத்தமா நீங்க மக்களை கவனிக்கிறீங்களா, அதாவது உங்களை கவனிச்சுக்கிறீங்களா? என்ன நடக்குதுங்க? அறிவிப்பு மட்டும் கொடுக்குறீங்க. ரங்கசாமி மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு முதலமைச்சர் தான், எதையும் செய்ய மாட்டார். அவர் சொன்னது எதையும் செய்யல. இலவச பஸ் பெண்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்ல, அவருக்கு அறிவிச்சது இந்த பிறந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு, கொடுக்கல. இப்ப 1000 ரூபாய் தாய்மார்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதுவும் முறையா போய் சேரல.
இதை விட முக்கியமா இப்ப அறிவிச்சுக்கலாம் 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி நிதி இல்லாம எப்படி கொடுக்க முடியும்? இந்த 1000 ரூபாய் மஞ்சள் அட்டைக்கு சொல்றாரு, எப்படி கொடுக்க முடியும்? பணம் எங்க இருக்குது? பணம் இல்லாம அறிவிச்சுட்டு வரவும் தலையில கட்ட வேண்டியது. இதுதான் ரங்கசாமியுடைய வேலை. அந்த ஒவ்வொரு கேனும் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறத அந்த குடி தண்ணீரை சுத்திகரிச்சு அனுப்புனா எல்லாரும் கிடைக்கும் போகுது. அதை செய்யறதை விட்டுட்டு எவ்வளவு நாளைக்கு கொடுப்பீங்க நீங்க ஒரு வீட்டுக்கு? யார் யார் வீட்டுக்கு கொடுப்பீங்க? அது வேற இப்ப ஏழை வீட்டுக்கு கொடுப்பேன்னு சொல்றீங்க. குடி தண்ணீர் ஏழை மட்டும் தான் குடிக்கிறாங்களா? எல்லாரும் தானே குடிக்கிறாங்க. எல்லாரும் தானே கொடுக்கணும். இது அதாவது ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சியில மக்களுடைய அடிப்படை தேவைகளை இவர்கள் நிவர்த்தி செய்யவில்லை. அது அதிகமா பேசுறாங்க. நாங்க அதை செஞ்சோம், இதை செய்ய. என்ன செஞ்சீங்க நீங்க? மக்களுக்கு தேவையான அடிப்படை என்ன? அவருடைய உயிர் வாழணும். உயிர் வாழறதுக்கு என்ன? குடி தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் கொடுக்கணும். அது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. இந்த அரசாங்கம் செய்ய தவறுனால நாங்க போராட்டம் நடத்துறோம். வாய்க்கால சரி பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அது செய்யாதனால நாங்க போராட்டம் நடத்துறோம். அந்த போராட்டத்தை அடக்க பாக்குறீங்களே தவிர சர்வாதிகாரமா வந்து காவல்துறையை சொல்லி எங்களுடைய ஆத்ம குரல் வலையை நெருங்கிறீங்களே தவிர, ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? இதை சரி செய்யற வேலையை பாக்குறீங்களா? பொதுப்பணித்துறை என்ன அமைச்சர் என்ன செய்யறாரு? 2400 டிடிஎஸ் இருந்தா குடி தண்ணீர் 3 வருஷத்துல எல்லாருக்கும் கிட்னி பாதிக்கும். பெண்களுக்கு சரி, ஆண்களுக்கு சரி. அதாவது குறிப்பா உயிருக்கு பெரிய பாதுகாப்பு, பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும். இதற்காக தான் இந்த போராட்டத்தை நடத்துறோம். இது இந்த தொகுதி மட்டும் இல்ல, எந்தெந்த தொகுதி மாதிரி பாதிப்பு இருக்கும் அந்த தொகுதியில நடத்துவோம். எங்களை கைது செய்யட்டும், சிறையில போட்டோம், அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். மக்களுடைய பிரச்சனைய ஓங்கி ஒழிப்போம். எந்த இடத்துல போனாலும் ஓங்கி ஒழிப்போம். இப்ப சொன்னாங்க எங்களை 2 மணி எத்தனை மணி ஆனாலும் இங்க உட்காருவோம். எங்களை கைது செய்யும். எல்லா மாநிலங்களும் தொகுதி மறுசீரமைப்பு எங்களுடைய நிலை என்ன? மக்கள் தொகை அடிப்படையில் தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, வட மாநிலங்கள் தென் மாநில மக்கள் தொகை. அதனால இப்ப இருக்கிற தொகுதியில தமிழ்நாட்டில் 8 தொகுதி, தெலுங்கானாவில் 6 தொகுதி, கேரளாவில் 7 தொகுதி போறீங்க. வட மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அந்த தொகுதியில அதிகமாகும். அதனால இந்த மக்கள் தொகை அடிப்படை இல்லாம இதை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். 2026 ஏற்கனவே உள்ள பாராளுமன்ற சட்டப்படி தொகுதி மறுசீரமை பண்ணி ஆகும். அதை பண்ண ஆரம்பிக்கும் போது மக்கள் தொகை அடிப்படையில் செஞ்சா பாதிப்பு கருத்து. அதை தான் தென் மாநில முதலமைச்சர் அழைச்சி பேசுறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுசீரமைப்பு வரும். 2026 வரும். 2026 வரும்போது இதே போல் நம்மளோட 15 லட்சம் மக்கள் தொகை உள்ள கோவாவில் அங்க 2 ராஜ்யசபா தொகுதி, 40 சட்டமன்ற தொகுதி. புதுச்சேரியில நீங்க மணிப்பூர்ல 15 லட்சம் மக்கள், அந்த 2 பாராளுமன்ற தொகுதி, 2 ராஜ்யசபா தொகுதி, அங்க 60 சட்டமன்ற தொகுதி. புதுச்சேரிக்கு 30 தொகுதி இருக்கு. புதுச்சேரி நீங்க கோவாவை போல 40 தொகுதி. அது மட்டும் இல்லாம 2 பாராளுமன்ற தொகுதி லோக்சபா இருக்கிறோம், ராஜ்யசபா 2 தொகுதி இருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா யூனியன் பிரதேசத்தை ஒப்பிடும் பொழுது, சிறிய மாநிலத்தை ஒப்பிடும் பொழுது புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதில் சொல்லணும். கேட்பாரா? புதுச்சேரிக்கு 2 பாராளுமன்ற தொகுதி கேட்பாரா? புதுச்சேரிக்கு 2 ராஜ்யசபா கேட்பாரா? புதுச்சேரிக்கு 40 சட்டமன்ற தொகுதி கேட்பாரா? சபாநாயகர் சொல்றதா ஏற்க முடியாது. ஏன்னா பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் மறுசீரமைப்பு ஒரு தொகுதி மறுசீரமைப்பு வரும்போது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகுதியில் மக்களவைக்கு 2 பேரும், மாநிலங்களவைக்கு 2 பேரும், சட்டமன்றத்துக்கு 40 பேரை வச்சாதான் கோவா மாதிரி, மணிப்பூர் மாதிரி, நமக்கு திரிபுரா மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணும்போது, அது மட்டும் இல்ல மக்கள் திட்டங்களை பற்றி பண்ணும்போது புதுச்சேரிக்கு இந்த நிலை நிறைவேற்றம். சார், அதாவது மும்மொழி கொள்கையை நாங்க திட்டவட்டமா இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. புதுச்சேரி உள்துறை அமைச்சர். ஆமா, இதை எப்படி பாக்குறீங்க? உள்துறை அமைச்சர் கேட்கிறேன். இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க வட மாநிலங்கள்ல எந்த மாநிலத்திலும்
பிராந்திய மொழி மற்ற மாநில மொழியா தான் பேசுறாங்க. தமிழ் எவ்வளவு மாநிலத்தில் வட மாநிலத்தில் பேசுறாங்க மொழி கொள்கைன்னு சொல்லி. அதே போல தெலுங்கு எந்த மாநிலத்தில் பேசுறாங்க படிக்கிறாங்க, மலையாளம் எந்த மாநிலத்தில் படிக்கிறாங்க பேசுறாங்க. அங்க ஒரே கொள்கை தான், மும்மொழி கொள்கைன்னு சொல்லி ஒரு மொழி கொள்கை தான் வச்சுக்கிறாங்க. அவங்க ஹிந்தி தான், அது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. மிஞ்சி போனா சமஸ்கிருதம் தான். அதனால மும்மொழி கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்தல. புதிய மொழி கல்விக் கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்தல. அதனால ஆனா நம்ம கேட்கறது நினைச்சா எங்களுடைய தாய்மொழி தமிழ். இந்த தமிழ் மொழி எங்களுடைய முதன்மையான மொழி. எங்களுக்கு இணைப்பு மொழி ஆங்கிலம். எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும்ன்றது எங்களுடைய கொள்கை. அதை நான் சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மத்திய அரசுடைய மும்மொழி கொள்கையை நான் எதிர்த்து நாங்கள் சட்டம் நிறைவேற்றணும். அதே போல கூட்டத்திலையும் பேசணும். இப்ப இவங்க மோடிக்கு அடிபணிகின்ற, மோடிக்கு சேவனம் செய்கின்ற இந்த ஆட்சி என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி அதை செய்யறாங்க. இப்போ சிபிஎஸ்இ தேர்வு வருது. எந்த நிலை வரும் நீங்க பாருங்க, ரிசல்ட் வரும்போது. பழைய முறை தமிழ்நாடு பாடத்திட்டமே சரியா இருக்கு. அதே சொல்லுங்க சார். நாங்க மறுபடியும் 2021 காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்த பிறகு கண்டிப்பாக எங்களுடைய இருமொழி கொள்கை, தமிழ் முதன்மொழி, ஆங்கில இணைப்பு மொழி என்ற திட்டத்தை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தும்.